ஏண்டா ஜவுளி, காசு இல்லாத நேரத்துல இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்துட்டேன். எப்படி வாடகை கொடுக்க போறோம்னு தெரியலையாடா. பாட்டும் நானே பாவம் நானே. அண்ணே, உன் தொண்டலியான பாடுறான், உன் குரலியான பாடுறான். ஐயோ, செத்து போன பாகதரெல்லாம் எழுப்பி விட்டுட்டேனே. பொம்பளைங்க எங்கேயாவது எட்டி பாக்குறாங்களான்னு பாடுறான். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாய்ஸ் வச்சே பெரிய பிசினஸ் பண்ண. அடிக்கடி நீ என்னைய வில்லங்கத்துல மாட்டி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. உங்க நன்மைக்கு வேண்டி தானே சொல்றேன். நம்ம பஷீரையும் கூட்டாளி. பஷீரா? ஆமாண்ணே, பஷீரையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா வர்ற வருமானத்துல 25% அவன் மூஞ்சில தூக்கி அடிப்போம். நம்ம சொல்றதை கேட்டு காலுக்குள்ள கிடக்குறான் கழுத. அது லூசு பேலாச்சடா. அவன் அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் லூசு. மொத்த சமயத்துல அறிவாளினே. நீங்க பாட்டும் நானேன்னு பாட ஆரம்பிங்க. உங்க பாட்டால வாழைக்கா பழுத்துருச்சுன்னு நாங்க, அதாவது இவன் பசீரு 3 விதமா பொய் சொல்லி தலைக்கு 1000 ரூபாய் வச்சு வசூல் பண்ணி அமைக்கிறோம். மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்குவோம். ஏதோ என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்றிய, அதனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா எசக்கு மசக்கா மாட்டி விட்டிய, உங்களை சட்டினி 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 ஆக்கிடுமே, பாத்துக்கிறங்க. நீ பாடின கூட்டத்தை நாங்க சேர்த்துறோம். ஹாய். ஹாய். என்ன பேச மாட்டியா? இங்க இருந்து போ. என்ன எமல கோமா? மரியாதை இங்க இருந்து போ. திவ்யா உன்கிட்ட பேசணும். முடியாது. திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சரி வா, சொல்றத கேளு. கை விடு. திவ்யா ப்ளீஸ், சொல்றத கேளு திவ்யா. நான் சொல்றத கேளு. திவ்யா, நான் உன்கிட்ட பேசணும். கை விடு முதல்ல. நான் உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. அது அந்த பொறுக்கி தானே. விடு. நான் அடிக்கடி ஆமா சார். என்ன திவ்யா? நான் தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலே கை வைப்பா? நான் சொல்றத கேளு. உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கணும். நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல. நீங்க போங்க சார். கையை விடு திவ்யா. கையை விடு. திவ்யா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். வா ஏன்? கையை விடு. திவ்யா, ஏன் தங்கச்சி மேலே கை வைக்கிறீ? உனக்கு என்ன தைரியம் இருக்கு? சார் பேசிட்டு சார் விடுங்க சார், நான் வரேன் சார். சார் விடுங்க. அவனை இறக்குங்க சார். இழுக்காதீங்க சார். சார் ஏன்டா? சார் இல்ல சார், என் மேல தப்பு இல்ல சார். சார் அடிக்காதீங்க சார். ஏன்டா உனக்கு? சார் சார் சார், நான் மிஸ்டர் மகேஷன் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சாரி, அவனுக்கு ஜாமீன் தர முடியாது. அவன் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். ஓ அப்படியா? சரி, அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்துங்க. மேற்கொண்டு கேஸை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவர் கையை பிடிச்சி இழுத்த பொண்ணுகிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வேண்டியது, பரவாயில்லையா? யோ, உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவன் நல்லா வெளியே கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? டேமேஜ். சரி சரி, அவனை கூட்டு போங்க. கான்ஸ்டபிள், அவனை ரிலீஸ் பண்ணியா? தேங்க்யூ சார். தேவி, நான் மகேஷ் பேசுறேன். மகேஷ், ஆமா நீ ஸ்டேஷன்ல இருக்கியா இல்ல வெளியில இருக்கியா? திவ்யா அண்ணா உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? ஆமா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது வந்து தேவி ப்ளீஸ், எனக்கு உடனே திவ்யா கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு கூட. வேண்டாம் மகேஷ், திவ்யா திட்டுவா. ப்ளீஸ் வேண்டாமே. அதை நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ், நான் சொன்னதை செய். ஹலோ திவ்யா, நான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். மகேஷ் கொஞ்சம் லைன்ல இருக்கா, உன்கிட்ட பேசணுமா? ப்ளீஸ் 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 பேசேண்டி. எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? தேவையான வேலை தான். எதுக்கு என்ன ஜாமீன்ல எடுத்த அதை சொல்லு முதல்ல. நான் எதுக்கு உன்னை ஜாமீன்ல எடுக்கணும்? இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டை உனக்கு தான் கொடுக்கணும். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேனே. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? ஐ லவ் யூன்னு உன்னை சொல்றேன். முடியாது. இப்ப நீ ஐ லவ் யூன்னு சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் உங்க வீட்டு ஹாலில் வந்து கத்துவேன். உங்க அண்ணன் மறுபடியும் என்னை தூக்கி உள்ள போடுவாரு. மறுபடியும் நீ என்ன ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஒரு வக்கீல அனுப்பணும். ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? வந்து கத்துறதுன்னா கத்து, உத வாங்கி சாக போற. கத்துவேண்டி, கத்துவேன், நல்லா கத்துவேன், செத்தாலும் கத்துவேன்.
திவ்யா வீடு சூப்பரா தான் இருக்கு. சார் சார் எஸ், என்ன வேணும்? சாரை பார்க்கணும். ஏசி சார். ஓ, ஏசி சார் பார்க்கணுமா? ஆமா. உட்காருங்க. ஓ ஓ ஏசி வீடுல ரெஸ்பெக்ட் தரணும். ஏய், நீ எதுக்கு வந்த? வந்துட்டியா? அங்க பார்த்து உன்னை கொன்னுடுவாரு. ஓ தயவு செஞ்சு போயிடு. ஓ இப்போ புரியுதுல? ஏய், நான் 1 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். ஏன் 2 மணிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். எனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் நீ தாண்டி சாப்பாடு பண்ணணும். புரிஞ்சுதா? சுத்து தொலை. ஏய், என்னடி? டேய், நீயா? இவனை யார் உள்ள விட்டது? டேய், ஸ்டேஷன்ல வாங்குறது பத்தாம இங்க வேற வாங்க வந்திருக்கியா? டேய், இங்க என்னடா பண்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் சோஃபால உட்கார்ந்திருப்பேன். கெட் அவுட். கீதா, கண்டவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறதா ஒரு தகுதி வேணாமா? உங்க பேரு சொன்னதால என் பேர் சொன்னா சார் இல்ல சார். என்ன நீ ப்ராப்ளம்? பேசாத. ப்ராப்ளம் நீதாண்டி. சார் வந்து நீ பேசாத. பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. தெருப்பொறுக்கி இந்த வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கியா? சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சார் இந்த பர்ஸ் சார், பர்ஸ் உங்க வீட்டு வாசல்ல கிடந்தது. பக்கத்துல ஏசி போர்டு போட்டிருந்தது. நீங்க அந்த ஏசி ஆச்சே, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். வரேன் சார். அறிவு கிட்ட முண்டோ. ஏய், பண்ணிட்டியே. இருட்டா போது நேரத்தை தோத்திட்டு வந்துட்டு இருக்க. உங்க அண்ணன் திட்ட போறான். வீட்டுக்கு போ. ஏய், எல்லார்கிட்டயும் பெட் கட்டுற மாதிரி என்கிட்டயும் பெட் கட்டி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டியே. ரொம்ப தைரியம்டா உனக்கு. 6th சென்ஸ் இல்ல? அந்த பர்ஸ் உண்மையிலேயே வீட்டு வாசல்ல கிடைச்சதா? ஓ அதுவா? அதெல்லாம் சும்மா டமுக்கு டப்பா வேலை. நம்ம சங்கர்ல அவங்ககிட்ட இருந்தா ரைட்டு கொடுத்தேன். இது கூட உன்னோட கப்சா கேமா? அதுல பழைய செல்லாத நோட்டு 4-5 இருந்திருக்குமே. என்ன என்ன பண்ண போற? பார்த்தல உங்க அண்ணா இருக்கும் போதே வீட்டுக்குள்ள வந்தவன் நானு. ஐயாக்கு சேலஞ்ச் எல்லாம் ஜுஜுபி. சொரண கிட்ட ஜென்மம். யாரு யாரு? ஹேய், நானா? சாரிடா. அதான பார்த்தேன். என்ன ஸ்மெல்? நல்லா இருக்கா? ஊசி போன சாம்பாரும் நாரி போன சாணி மாதிரி இருக்கு. நீ குளிச்சு ரொம்ப நாளாச்சோ? ஏய் 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 விடுறி விடுறி விடுறி. அந்த ஆளு வாழைக்காயை பழுக்க வச்சிட்டாரா? பழுக்கும். ஆனா நீ போயா. சரிங்க, கொண்டாமா. வாங்க. 1000. நீங்க போங்க தம்பி, நீங்க போங்க. உங்களுக்கு ஃப்ரீ தான். அப்படிங்கற? சரி ஓகே. போங்க போங்க. கொண்டா 1000 கொண்டா. கொண்டாமா. அடடே. போய் ரசிங்க. எங்க ஆளு பாடுற பாட்டை கேட்டு அரங்கமே அதிர போகுது. வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் அவளோட எதிர்பார்த்திருக்க பாகவதரி இதோ வராரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். என் குரலை நம்பியும் என் பாட்டை நம்பியும் வந்த ரசிகர்களுக்கு வணக்கம். நான் பாடி முடிக்கும் போது இந்த வாழைக்காய் பாலப்பழமாக மாறப்போகுது. இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். ஏ கோல்மாலு, இந்த கோல்மால் கிட்ட இந்த கோல்மால் வேலை காட்டுதா? நானே பெரிய கோல்மாலு. புரிஞ்சதா கோல்மாலு? இனி முதல்ல அந்த காயை பழமாக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருந்து வெளியே போக முடியாடி. என்னடா சொல்ற? ஆமா, கடவுள் கொடுத்த சக்தியை நான் திருப்பி கடவுளுக்கே கொடுக்கிறேன். இந்த அதிசயத்தை பாருங்கள். அமைதி அமைதி. கரெக்டான டயத்துல கரண்ட் கட்டாவும் இந்த வாழைக்காயை மேலே ஏத்திட்டு வாழைப்பழத்தை கீழே இறக்கிறங்கடா. இதுல எசக்கு மசக்கு ஆச்சுன்னு வச்சுக்க, என்னைய போரூருக்கும் குன்றத்தூருக்கும் ரோடு போட்டுருவாங்கடா. உங்களை நம்பிதான்டா என் வாழ்க்கையே இருக்கு. நான் பழைய பசிர்ல பாஷா மாரி பாஷா. இவன் மறுபடியும் லூஸ் ஆயிட்டானோ? ரெடியா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. அமைதி அமைதி, கொஞ்சம் இருங்க. பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அயிலம் எல்லாமே.
நான் அசைந்தால் அசையும், நான் அசைந்தால் அசையும் அயிலமெல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அயிலமெல்லாமே. ஐயோ என்ன இந்த பாருங்க, மக்களை ஏமாத்துறதே ஒரு குழப்பா போச்சு. வந்து என்னன்னு கேளுங்க வாங்க. நான் அப்பவே சொன்னல உனக்கு கண்டிப்பா அடி வாங்க போறானே. பாத்தியா? ஐயா